ஒரு சரித்திர படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் இப்போ பாகுபலி பார்க்கும்போது என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணும். இப்போ லாஸ்ட்டாக காந்தாரா பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுல அப்படின்னு தோணும். சுப்பிரமணியபுரம் பார்க்கும்போதே சரி 80s பேட்டர்னே ரொம்ப நல்லா இருக்குல்ல. பீரியட் ஃபிலிம் பண்ணணுன்றது எனக்கு ஒரு ஆசை. கேரளா சேட்டன் வந்து பார்த்துட்டு படம் ஃபுல்லாக பட்டாசாக வெடிக்கிற ஒரு ஆளை அமைதியாக்குறாரு. அங்கம்மாவில் படம் ஃபுல்லாக அமைதியாக எக்ஸ்பிரஷன்லேயே படம் ஃபுல்லாக நடிக்கணும் அப்படின்றாரு. சவாலாக இருந்துச்சு. இந்த நடிச்சு காமிச்சு கிளைமேக்ஸில் நான் வெடிச்சு பேசின உடனே இன்றைக்கி எல்லாருமே செம்ம ஆக்டிங்கிறாங்க. வெற்றிமாறன் சார் இப்போ வந்து கல்லூரி படம் பார்த்ததுலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆடுகளம் டப்பிங் நான் பேசினேன், நடிக்க முடியல. அவர் கூப்பிட்டு 2-3 படம் வந்து விசாரணை எப்போ கூப்பிட்டுருந்தாங்க, என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மிஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த மாதிரி வந்து பெரிய பிகினிங்கில் ஒரு பெரிய படங்கள் நிறைய ஹீரோவாக பண்ண வேண்டியது நிறைய படம் மிஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய நடிகர் சொன்னார், 100 நாள் படம் 10 படம் நடிக்கிறது ஒன்று தான். இப்போ நீங்கள் ஒரு பிக் பாஸ் போயிட்டு வரது ஒன்று தான். அவ்வளோ ஃபேமில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னாரு. ஏன்னா சீசன் 1 அப்படி போச்சு, அவ்வளோ பெரிய ஹிட்டு. நான் செவரேறி குதிக்கணும்னு ட்ரை பண்ணதெல்லாம் அட்டை படத்தில் பெருசாக போட்டிருந்தாங்க. மறுநாள் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, நாங்கள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ கிண்டல் பண்ணுறாங்க போல் அப்படின்ட்டு. இல்லை உண்மையிலே டிஎன்பிஎல் மேட்ச்சை தோனி சார் நேற்று துவங்கி வச்சிருக்காரு, இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா. ஏன்னா அது இவர் படம் இப்படி தான் இருக்கும், இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க, இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் வேறு மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா கல்லெறிகிறதுக்கு முன்னாடி அப்பா இது இந்த கல்லை தூக்கி போட்டு எரிஞ்சோம் அப்படின்னா இது ஒரு 500 குடும்பத்து மேலே விழுகுதுன்னு பாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பரணியை வந்து நாங்கள் நாடோடிகளில் பார்த்த இது பரிணாமம்லாம் இப்போ பார்க்கும்போது நிஜமாவே அந்த க்ரோத் ரொம்ப அபரிவிதமாக இருக்குது. முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ட்ரெய்லர் பார்த்தோம், அதுதான் சொல்லினேன், அந்த சேஞ்ச் ஓவரே எங்களால் அவரா இவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நீங்கள் எப்படி கமிட் ஆனீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஏன் இவ்வளோ லேட்டாக கமிட் ஆனீங்கன்னு தான் இந்த கொஸ்டினாக இருக்கணும். ஏன்னா நான் இயக்குனர் மோகன்ஜியோடைய முதல் படமான பழையவனார்பேட்டையை நான் பண்ண வேண்டியது. ஓ. ஏன்னா நாடோடிகள் பீக்கு. ஸோ அந்த டயத்தில் இருந்தே பிரதரை நான் பேசிகிட்டே இருப்பாப்புல. என் பிரதர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஆஃபீஸும் போட்டிருந்தாப்புல பேசிகிட்டு இருப்போம். பட்டு நான் மதுரை அங்கே போக வர இருக்க அப்படியே மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் க்ரௌட் ஃபண்டிங்கில் திரௌபதி பண்ணியிருந்தாப்புல. ஸோ அது பெரிய ரீச்சு, பெரிய சக்ஸஸ்ஸு. ஓகே. நான் பார்த்துட்டு விஷ் பண்ணியிருந்தேன், சந்தோஷம் பிரதர் வந்துட்டீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்கள் நம்மளையும் பார்ப்பார், விஷ் பண்ணுவாப்புல. பிக் ஷோ பார்க்குறது வைக்கிறது அப்படின்னு. இவரும் நம்மளுடைய அவருடைய நான் பார்த்துட்டு இது பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஒன்று பண்ணணும்னு. அது இது வரைக்கும் நான் சரித்திர படம் நடித்ததே கிடையாது. ஸோ அவர் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணதே கிடையாது. ஸோ இது ஒரு நல்ல அமைப்பாக இறைவன் பார்த்து கரெக்டான ஒரு டயத்தில் கனெக்ட் ஆச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணம். நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹிஸ்டாரிக்கல் மூவி இந்த மாதிரியான படங்கள் பண்ணும்போது நம்ம உண்மையை தழுவி சில விஷயங்கள் நம்ம வந்து ஓப்பனாக பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அதுவும் இதில் நிறையவே டைரக்டாக போல்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறையா டைலாக்ல ட்ரெய்லர்லேயே எங்களால் பார்க்க முடியுது. ஒரு டீமாக நீங்கள் இதில் ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் இதில் கமிட் ஆகிருப்பீங்கல்ல. என்ன மாதிரியான சவால்கள் உங்களுக்கு ஷூட்டிங் டைம்லேயே நீங்கள் இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல, இது பண்ணுறோம் நாளைக்கு இது ஏதாவது பிரச்சனையாக வருமா அந்த மாதிரி? முதல்ல எல்லாரும் ஒரு பார்வையில் பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பிக் பாஸில் பரணி இருந்தால் பெண்களுக்கு ஆபத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ, ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு. ஸோ நம்ம வெளில போய்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பாதை கிளியர் ஆனதுக்கப்புறம் ஃப்ரீயாக அந்த மாதிரி ஒருத்தவங்க யார் என்ன ஏதுன்னே தெரியாமல் அவங்கள விமர்சனம் பண்ணுறது. ஆக்சுவலி உண்மையிலே நீங்கள் வந்து பழகும்போது ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருப்பாங்க. ஐ மீன் நான் டாக்டர் மோகன்ஜியை சொல்கிறேன். நான் நீங்கள் பழகி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும். பிக் பாஸுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் சொன்னாங்க, சரியான கேரக்டராக இருக்கீங்க, நீங்கள் இந்த கேரக்டரை மாற்றிக்கிறேன். ஏய் நான் எப்படி இருக்கணும் அதை தான் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க, இதில் என்ன கேரக்டர் மாற்றுறதுக்கு இருக்கு? நான் என்னவா இருந்தோன்னா அதை தான் நீங்கள் பார்த்தீங்க, இதில் என்ன மாற்றுறதுக்கு இருக்குது? அந்த மாதிரி வந்து நான் எப்படி மோகன்ஜியை பார்க்குறேன்னா, முதல்ல நமக்கான ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம், அதை எப்படி வெற்றியடைய வைக்கிறது, அடுத்து க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ணி அதை வந்து ஒரு புது பேட்டர்னாக க்ரியேட் பண்ணி அதை எப்படி வெற்றியடைய வைக்கிறது, ஒரு சினிமாவை ஒரு வர்த்தகமாக அதை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகட்டிக்கிட்டே போயிட்டே இருக்காரு. அடுத்து ருத்ர தாண்டவமாக இருக்கட்டும், பகாசுரனாக இருக்கட்டும், கண்டினியூஸாக படம் பண்ணிகிட்டே இருக்கிறார். இதுவே இன்றைக்கி இருக்கிற ஸ்பீடான உலகத்தில் சேலஞ்சிங்கான சவாலான விஷயத்தில் இப்படி அடுத்தடுத்து படம் பண்ணுறதே பெரிய சக்ஸஸ் கண்டிப்பாக. ஸோ அப்போ ஏதோ ஒரு மேஜிக் உள்ளே வச்சுருக்காரு, ஃபேக்ட் தானே. ஸோ அந்த மேஜிக் இருக்குது. இந்த மேஜிக்கோட என்னை வந்து நம்புகிறாரு. முதல் படத்துலேருந்து
நடிக்கணும் ப்ரோ அப்படின்றாரு. முதல்ல நம்மளை யார் விரும்புகிறாங்களோ அவங்கள நம்ம வந்து நன்றி சொல்லணும். நம்ம போய் அவங்க கூட கனெக்ட் ஆகி நம்ம இது பண்ணணும். அவங்களுக்கு முன்னுரிமை. அந்த சூழல் வந்து கரெக்டாக இந்த டயத்தில் எனக்கு அமைஞ்சிச்சு. ஆக்சுவலி நான் சேரன் சாரோடைய ஜேர்னி வெப் சீரிஸ் முடிச்சுட்டு அடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக நான் முடி வளர்த்துக்கிட்டு ஸ்டார்டிங்கும் போயிட்டு இருந்துச்சு. அதோட இவருடைய விஷயம் வரும்போது மதுரை தம்கானின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், நெகட்டிவ் ஷேடு. பிரதர் நம்ம ஃபஸ்ட் டைம் சேர்றோம், நெகட்டிவ் ஷேடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே பிரதர் நெகட்டிவாக இருந்தால் கூட ஓகே பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நெகட்டிவ் ஷேட் பண்ணுவோம் பிரதர், மதுரை தம்கானி ரொம்ப பவர்ஃபுல்லானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐயில் நம்ம ஃபோட்டோலாம் ரெடி பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்டுருந்தாப்புல. அதை பார்த்துட்டு நிறைய பேர்த்து அனுப்பிச்சி விட்டு பார்த்துட்டு சூப்பர் நீயா பண்ணி தெரியவே இல்லை நல்லா இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே இப்போ ஓகே அப்போ நம்ம ப்ரிப்பேர் ஆகிட வேண்டியதான்னு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். 2-3 நாளில் ஃபோன் அடிக்கிறாப்புல, பிரதர் ப்ரொடியூசர் வந்து வேணாம், ஒரு புனித ஆத்மா இந்த கோவிந்தர் ரோலு, இந்த மாதிரி ஒரு வெள்ளந்தியான ஒரு அப்புறாணியான மனுஷன் இதுக்கு தான் சூட்டபிள் ஆவார், அதனால தம்கானி வேணாம், தம்கானி ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது, அதனால் வேணான்ட்டாப்புல. சரி ஓகே அப்படின்னதுக்கப்புறம் கோவிந்தரை பற்றி கேட்டேன், ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சி விட்டாப்புல. பார்த்துட்டு கேட்கும்போது ப்ரோ நீங்கள் நேரில் வந்துருங்கன்னு மதுரையிலேருந்து வந்துட்டு ஆஃபீஸில் உட்காந்து இது பண்ணும்போது சுத்த தமிழில் பக்காவாக பயங்கரமாக தமிழில் எழுதி வச்சுருக்காரு. சரி ரைட்டு பண்ணிடலாம் பிரதர் அப்படின்ட்டு கெட்டப்புக்காக போயிட்டு நான் என்னை வந்து தயார்படுத்துகிறேன். மதுரையில் காலமேக பெருமாள் கோயில் இருக்கும். ஸோ ஒத்தக்கடை நரசிங்க பெருமாள் அங்கே உள்ள ஐயர்கிட்ட சுவாமி நான் முறையாக வைஷ்ணவர் கெட்டப்பில் நான் நடிக்க போகிறேன், எப்படி இருக்கணும் அப்படின்னா அவர் தான் சொன்னார் தாமரை மணி மாலை அது எல்லாமே உங்கள் காஸ்டியூமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆல்ரெடி நம்ம சேரன் சாருக்கு பண்ணி வச்சிருந்தனால கொஞ்சம் முடி இருந்துச்சு. இதுக்கப்புறம் இவரும் அந்த மாதிரி வேணும்னு உடனே அப்படியே வளர்த்து பார்க்கும்போது நமக்கே தசாவதாரம் கமல் சார் மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஐம் ஸோ ஹாப்பி அப்படின்னு நம்மளுக்கு என்ன ஒன்று அவர் ரோஸா இருப்பார், நம்ம கருப்பாக இருப்போம் நமக்கு அப்படின்ட்டு பார்த்தேன். டைலாக் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். சரி அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் வந்து நம்ம அந்த துருத்துறன்றதும் படபடன்றதும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது அவங்களுக்கெல்லாம் இல்லை அந்த சாஃப்ட்னஸ். 800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த வைணவர்களுக்கு அது இல்லை. அப்போ ஆமாம் ரொம்ப சாந்தமாக சொல்லுங்க ஐங்க என்னங்க ஏன் எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்போது அதை மாற்றணுன்றதுக்காக கொஞ்சம் ஒரு 2 மாதம் ஷூட் போகிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடியிலேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 வீக் வந்து பியூர் வெஜ்ஜாக சாப்பிட்டு நம்மளை வந்து ஆக்ரோஷமாக இல்லாமல் ரொம்ப அமைதிப்படுத்துகிற மாதிரி என்னை மாற்றிக்கிட்டு அது சின்ன போர்ஷன் தான். ஸோ அதை வந்து கரெக்டாக நேர்த்தியாக பண்ணணும்னு நினச்சி போனேன். அது ஃபஸ்ட் நாள் பூஜை போட்டு ஆரம்பித்து வச்சதே நான் தான். இறைவனர்களால் வந்து அது 31 நாளில் நல்ல விதமாக படப்படன்னு பட்டாசாக வெடித்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இதே ஸ்பீடில் அப்படியே ஒரு ஏதோ ஒரு 19 கோடியை டச் பண்ணி உங்களுடைய பேராதரவில் வெற்றி அடைஞ்சிட்டா அந்த உழைப்புக்கான மரியாதையும் ஒரு புது தயாரிப்பாளர் பெரும் வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஆமா வளர்ச்சி இருக்கும். ஒரு புது தயாரிப்பாளர் வர்றாரு, அவர் அடுத்தடுத்து படம் பண்ணணும்னு இருக்காரு. இப்போ ஆல்ரெடி 3 படம் கமிட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் 5 படம் ஆயிரும். இப்போ 3 படத்துல ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு 500 குடும்பம்னா ஒரு 1500 குடும்பம், இன்னொரு 5 படத்துல 2500 குடும்பம் வாழும். அடுத்தடுத்து வாய்ப்புகள் உருவாகும், டெக்னிக்கலாக நல்லா இருக்கும், புது புது கதைகள் வரும். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு பாதையாக இந்த படம் அமையும் நான் நம்புகிறேன். உங்களுடைய கேரக்டர் இந்த படத்தில் எப்படி எதிர்பார்க்கலாம் ஷார்ட்டாக? ஏன்னா ஃபுல்லாக உங்களால் ரிவீல் பண்ண இது வந்து அதான் சொல்கிறேன்னா இது வந்து கதையோட அடிநாதமே இந்த கேரக்டர் தான். சூப்பர். கதையோட அவர் என்ன கதை எடுத்திருக்காரோ அதோடைய அடிநாதம் இதுதான். கிளைமேக்ஸில் என்ன பேசணும்னு நினைக்க இப்போ நாடோடிகளில் வந்து எவனும் செய்ய வேண்டாம் இந்த செய்ய நான் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறோம்ல, ஆமாம் அதுதானே மேட்ரு. அவள் கனவுன்றா இவன் எரிச்சலாக இருக்கும், அதே இம்பார்ட்டன்ட் இதில் இருக்கும். சூப்பர். கோவிந்தர் இப்படி சாதுவாக இருந்த கோவிந்தர் கொஞ்சம் மாறி இருப்பார், ஆனால் அவருக்குள்ள அந்த சாது இருக்கும். அவர் மாறி இருப்பார், தோற்றம் மாதிரி இந்த மாதிரி இருப்பார். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு இதுவும் எனக்கு இப்படி ஆயிடுச்சு மற்றவங்களுக்கு இப்படி ஆகக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் அவருக்குள்ளே இருக்கும். அப்போ அந்த பேசுகிற வசனங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும், அது எல்லாத்துக்கும் பிடிக்கும். இது தாண்டி வந்து ஒரு சாங் ஒன்று வரும், அது ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகும். ஒரு பரபரப்பான படத்தில் ஒரு நிமிஷம் to 1.5 நிமிஷம் வந்து ஒரு சாங் வரும். அதை கேட்கும்போது அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ண மாதிரியான ஒரு பேர் அமைதியை கொடுக்கும். ஒரு அற்புதமான படம் அது. ஏன்னா
இந்த ராமநவமிகள்ன்ற ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து செய்தியில் கூட படிக்கலை. இந்த இப்பவும் இருக்காங்களாம். 800 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை இன்னமும் வந்து வலால மகாராஜாவுக்கு திதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க திருவண்ணாமலையில். அதே மாதிரி அந்த ராமநவமிகள் கேரக்டர் இன்னமும் இருக்காங்க. மத்திய பிரதேஷ் ஏதோ சொன்னார், மத்திய பிரதேஷ் பக்கத்தில் கரெக்ட், இன்னமும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்னொன்னையும் தோண்டி தோண்டி பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து யாரும் நம்மளை கேள்வி கேட்டுறக்கூடாதுன்றதுக்காக நிறைய முன் தயாரிப்புகள் அவரே ஒரு பல வருஷமாக இதை ரெடி பண்ணி அழகாக நம்மளை தூக்கி வந்து ஆர்டிஸ்டாக சொருகும்போது அது ஹாப்பியாக இருந்துச்சு. இது ஒரு பெரிய என்னென்னா நம்ம ரெகுலர் சினிமா நம்ம பண்ணிடலாம். ஆமாம், இந்த மாதிரி ஒரு சரித்திர நிகழ்வு அதுக்குள்ளே நமக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், அது நல்லாவும் பயன்படுத்திக்கிறணும் அப்படின்ற விதத்தில் இது நல்லாவும் பயன்படுத்தியிருக்காரு. நல்ல ஃப்ரீடமாகவும் என்ன பிரதர் உங்களால் முடியும்னு சொல்லி சப்போர்ட்டிவாகவும் பண்ணார். அதனாலேயே இது பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. இல்லைன்னா ஒரு நமக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், என்னடா இது இப்படி ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஏதாவது பயந்துருமோ அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், பார்த்துக்கலாம் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ என்னை நம்பி கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் இந்த நேரத்தில் தேங்க் பண்ணணும். கண்டிப்பாக மக்கள் ஜெயிக்க வைப்பாங்கன்னு நான் தீர்க்கமாக நம்புகிறேன். கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பாங்க, அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி நாடோடிகளில் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது, அதே இம்பார்ட்டன்ஸ் இதில் இருக்குது அப்படின்னும் போதே கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது இத்தனை காலம் உங்களுடைய சினிமா பயணத்தில் இந்த ரோல் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணணும்னு எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ஒரு கனவு இருக்கும். ஸோ அந்த கனவு இந்த படம் பூர்த்தி பண்ணிடுச்சா? ஒரு சரித்திர படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் இப்போ பாகுபலி பார்க்கும்போது இதெல்லாம் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணும். ஓகேவா, இப்போ லாஸ்ட்டாக காந்தாரா பார்க்கும்போது, காந்தாரா 2 பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுல அப்படின்னு தோணும். சுப்பிரமணியபுரம் பார்க்கும்போதே சரி 80s பேட்டர்னே ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி நம்ம அதுக்கப்புறம் தான் சசியாரே எனக்கு பழக்கம். நான் கல்லூரி பண்ணியிருந்தேன், நாடோடிகளில் தான் 2 பேர் ஜாயின் பண்ணுறோம், அவர் சுப்பிரமணியம். ஸோ அது மாதிரி அந்த பீரியட் ஃபிலிம் பண்ணணுன்றது எனக்கு ஒரு ஆசை. அதில் இந்த மாதிரி ஒரு நேர்த்தியான, அதுவும் கேமராமேனோட அவுட்புட் சூப்பராக இருக்கும். விஷுவல்லாம் பார்த்தோம், ஃப்ரேம்லாம் சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. ஜென்ரலாக உங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வீட்டில் ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆகும்போது கண்டிப்பாக சொல்லுவீங்க, இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டில் கமிட் ஆகிறேன். அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது படம் ரிலீஸ் ஆகும்? எனக்கு என் வீட்டில் வந்து வெற்றிமாறன் சார் வந்து கல்லூரி படம் பார்த்ததுலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆடுகளம் டப்பிங் நான் பேசினேன், நடிக்க முடியல. அவர் கூப்பிட்டு 2-3 படம் வந்து விசாரணை எப்போ கூப்பிட்டுருந்தாங்க, என்னால் பண்ண முடியாமல் போயிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மிஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த மாதிரி வந்து எந்த டேரக்டர் நான் ஆல்ரெடி வெரி பிகினிங்கில் ஒரு 4 பெரிய படங்கள் நிறைய ஹீரோவாக பண்ண வேண்டியது நிறைய படம் மிஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து என் வீட்டில் வார்னிங் அலர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, பச்சைனா ஓடிரு 2 நாள் நின்றுன்ற மாதிரி, தயவு செஞ்சு நடிச்சிரு வீட்டில் இருக்காத அப்படின்னு. என்னடா இது, முதல்ல ஜாலியாக வச்சுருந்தீங்க, கொஞ்சம் நாள் ஆன உடனே எல்லாம் ஓடு நடின்றீங்க அப்படின்ட்டு. ஸோ டக்குன்னு அப்படியே அலாரத்தை கட்டி. ஆமாம், அதே மாதிரி எனக்கு அமைகிறதும் நல்லாவே அமையும். அது இறைவன் கொடுத்த வரம்னு நினைக்கிறேன். பாருங்க, பாலாசக்திவேல் சார், சங்கர் சார் பேனர், சமுத்திரக்கனி என்ன, சசிகுமார் சார், ஒரு வசந்தபாலன் சார் அநீதி, சேரன் சாரோடைய வெப் சீரிஸ் வந்து ஜேர்னி, எல்லாமே ஒரு தனித்துவமாக ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட மாதிரியே இருக்கும். ஷோ சேனல்லே பெரிய ஷோனா அது பிக் பாஸ் தான். ஸோ கமல் சாரு, ஸோ அந்த மாதிரி எனக்கு எல்லாமே அதான் சொல்கிறேன். ஸோ லக்கியாக எல்லாமே அமைஞ்சிட்டே வருது. அதன் அடிப்படையில் இந்த சரித்திர படமான திரௌபதியும் அமைஞ்சிருக்கு. ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் ஆகி இவனால் இதுவும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டிக் அடிச்சுட்டாங்கன்னா நான் ஹாப்பி ஆயிடுவேன். கண்டிப்பாக நீங்கள் லைம்லைட்லேயே தான் இருந்திருக்கீங்க. லைம்லைட் வந்து ஒரு சில பேரை வந்து வாழ வைக்கும், ஒரு சில பேரை வந்து கொஞ்சம் லேக் ஆகவும் வைக்கும். ஸோ பிக் பாஸ் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த டிலே எல்லாத்துக்குமே பிக் பாஸ் ஏதாவது காரணமாக இருந்திருக்கு? இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு நான் பிக் பாஸ் மூலயமா வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய நடிகர் சொன்னார், நீங்கள் 100 நாள் படம் 10 படம் நடிக்கிறது ஒன்று தான், நீங்கள் ஒரு பிக் பாஸ் போயிட்டு வரதும் ஒன்று தான், அவ்வளோ ஃபேமில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னாரு. ஏன்னா சீசன் 1 அப்படி போச்சு, அவ்வளோ பெரிய ஹிட்டு. ஆமாம், நான் செவரேறி குதிக்கணும்னு நான் ட்ரை பண்ணதெல்லாம் அட்டை படத்தில் பெருசாக போட்டிருந்தாங்க. மறுநாள் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, நாங்கள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ கிண்டல் பண்ணுறாங்க போல் அப்படின்ட்டு. வீட்டில் கொடுத்து என்னன்னு கேளு அப்படின்றேன். இல்லை, தோனி சார் மேட்ச் துவங்கி வச்சாராம், இன்றைக்கி வந்து உங்களை துவங்கி வைக்க சொல்கிறாங்க, கிண்டல் பண்ண போகிறாங்க அப்படின்றேன். இல்லை உண்மையிலே டிஎன்பிஎல் மேட்ச்சை தோனி சார் நேற்று துவங்கி வச்சுருக்காரு, இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னேன். ஏன்னா அது அந்தளவுக்கு பெரிய ஹியூஜ் சக்ஸஸ், வேர்ல்டு வைடு சக்ஸஸ் அந்த ஷோ வந்து.
ஸோ அதை வந்து நம்ம அதுக்கடுத்து டக்குன்னு கோவிட் வந்துருச்சு. நாடோடிகள் 2 வந்துச்சு, டக்குன்னு கோவிட் வந்துருச்சு. அதனால ஏற்ற இறக்கம் சினிமாக்குள்ளே இருக்க தான் செய்யும். நீங்கள் என்ன ஒரு வண்டி எடுத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போக முடியாது. அது 40 ஆகும், சில சமயம் 20 ஆகும், சில சமயம் 0 ஆகும். ஆனால் திருப்பி நம்ம 100 நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி 100 நோக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கான அந்த அந்த கிராஜுவலான ஒரு வளர்ச்சி தான் சேரன்ஸ் ஜேர்னி, இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அங்கம்மாள், திரௌபதி 2 அப்படியே தீவினை போட்டு அப்படியே தூக்கி போயிடும்ன்ற நம்பிக்கை இருக்கு. இப்போ அமேசான்ல நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அங்கம்மாள் பார்த்தவங்க எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க, பரணியவே காணோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி இதுலேயும் பரணி தெரிய மாட்டான், கோவிந்தர் தான் தெரியுமா. மெனக்கெட்டு பண்ணுறேங்க, அது இறைவன் தான் கொஞ்சம் பார்த்து மக்கள் பார்த்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும். இப்போ ஜென்ரலாக சொல்லுவாங்க, இப்போ உங்களை பார்க்கும்போது இந்த கேரக்டர் தான் இவருக்கு செட் ஆகும் அப்படின்னு. இந்த சினிமாவோட ஒரு ரூலே அந்த மாதிரி தான் இருக்கு, காலங்காலமாக இருக்கு. இப்போ நீங்க சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா, இப்போ நாடோடிகளில் பார்த்த மாதிரியே தான் எல்லா கேரக்டருமே உங்களுக்கு சூட் ஆகும்னு ஒரு பார்வை இருக்குன்னு. ஆமா, இருக்கும். அது உண்மைதானா, இல்ல அதை தாண்டி என்னால இதை பண்ண முடியும் அப்படின்ற இல்ல அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி அவாய்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம், இல்லை நான் பண்ணலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணும்போது அப்புறம் ஒரு கேப் கிடைக்கும். அப்புறமேட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கூட இந்த மாதிரி அதான் இந்த மாதிரி ரேர் பீஸாக ஏதாவது மாட்டோம். ஓகே. ஒரு இப்போ நீங்கள் கேரளா சேட்டன் வந்து பார்த்துட்டு படம் ஃபுல்லாக பட்டாசாக வெடிக்கிற ஒரு ஆளை அமைதியாக்குறாரு அங்கம்மாளில். படம் ஃபுல்லாக அமைதியாக எக்ஸ்பிரஷன்லேயே படம் ஃபுல்லாக நடிக்கணும் அப்படின்றாரு. சவாலாக இருந்துச்சு. இந்த நடிச்சு காமிச்சு கிளைமேக்ஸில் நான் வெடிச்சு பேசின உடனே இன்னைக்கு எல்லாருமே செம்ம ஆக்டிங்கிறாங்க. படம் தேட்டரில் ஓடுறத விட ஓடிடியில் தான் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா டே தேட்டரில் பார்த்து சொல்லி தான் சந்தோஷம். தேட்டரில் பார்த்தாங்க, ஒரு செகண்ட் வீக்காக கண்டினியூ பண்ண முடியல. ஓடிடிலாம் இப்போ மைண்ட் செட் ஆகிப்போச்சு போல். ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். நீ இப்போ படம் பார்த்துட்டு எப்பா அங்கம்மாள் பார்த்தேன் ரொம்ப எப்பா நான் திரௌபதி 2 இதில் இருக்கேன், நான் முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட் ஆளை கழிச்சு இது ரிலீஸ் இதாவது தேட்டரில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வைக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் மக்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. அதனால் என்னோட விஷயங்களை பார்த்துடுறாங்க, நம்ம என்ன பண்ணுறோன்றதை பார்த்துடுறாங்க. கொஞ்சம் காலதாமதமானாலும் சரி நடந்துருது. அதனால் வெற்றி நிச்சயம் நான் நம்புகிறேன். ஸோ ஃபைனலாக வந்து இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா ஆடியன்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்கலாம்? இவர் படம் இப்படி தான் இருக்கும், இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க, இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு 100-150 ரூபா கொடுத்து படம் பார்க்குறோம். விஷுவலாக நல்லா எடுத்திருக்காங்களா, மியூசிக்கலாக நல்லா இருக்கா, ஆக்டிங்காக நல்லா இருக்கா, ஸ்கிரிப்டாக வந்து அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையா, ஆமாங்க மேக்ஸிமம் உண்மை தாங்க அப்படின்றது உண்மையான்றது நீங்கள் போய் செக் பண்ணால் நீங்கள் ஈஸியாக கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, உங்கள் ஃபோட்டோவை போட்டு உங்கள் பேரை சொல்லிட்டு இந்த பிள்ளை கருப்பா சிவப்பா அப்படின்னா உடனே இல்லைங்க இந்த பிள்ளை கருப்பு இல்லை சிகப்பு இல்லை இது கருப்புன்னு வந்துடுது. அந்த மாதிரி வந்து உண்மையை வந்து மறைக்க முடியாது. அதனால் உண்மையை வந்து வெளிக்கொண்டுட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் விவாதம் பண்ணுங்கள். ஒரு 3-4 நாள் ஃபஸ்ட்டு போய் ஜாலியாக வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாள் என்ஜாய் பண்ணி படம் பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே கனெக்ட் ஆகிடும். ஸோ ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. எல்லா நேரத்துலையும் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. இந்த மாதிரியான நம்ம பார்க்காத பக்கம் இருக்கும். இப்போ வாழை படம் நம்ம பார்க்கல, அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு பேப்பர் செய்தி, நமக்கு தெரியாது. பார்த்ததுக்கப்புறம் படமாக பார்க்கும்போது ஃபீல் பண்ணி அழுதோம். கோடி துணி புக்காக யாரும் படிக்கலை, அங்கமாலாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன சூப்பர் கதைங்கன்றாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ இந்த நம்ம இது எடுத்துக்கங்க, பைசன் எடுத்திங்கன்னா என்ன, அந்த கபடி பிளேயரை தெரியவே தெரியாது. என் பூர்வீகம் ராம்நாடு, நான் பிறந்த வளர்ந்ததெல்லாம் மதுரை. ஆனால் தூத்துக்குடி மாவட்டம் எங்களுக்கு பக்கம், அடுத்த மாவட்டம் விருதுநகர் தூத்துக்குடி. ஆனால் எனக்கு அந்த கபடி பிளேயரே தெரியாது. பைசன் வந்ததுக்கப்புறம் தான், காலமாடை வந்ததுக்கப்புறம் தான் ஆஹா இப்படி ஒரு கபடி பிளேயரா, அருமையான கபடி பிளேயராக இருந்திருக்காரு. அந்த மாதிரி இப்போ எப்படி தேடி போய் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி வருதில்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து திரௌபதி 2 நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அதாவது இந்த மாதிரிலாம் இருந்திருக்கா. இது மாரி செல்வராஜன் அவருடைய பேக்ட்ராப், அவருடைய கதைக்களத்தை அவர் ஊர் சம்பந்தமானதை சொல்லியிருக்காரு. இவர் வட மாவட்டத்தை சேர்ந்தவர். அதனால இவர் கதைக்களத்தை கொண்டு இவர் வந்து வட மாவட்டத்தில் நடந்த உண்மை சம்பவங்களை எடுத்து வச்சு கோர்வையாக கல்வெட்டில் நடந்த விஷயங்களை வச்சு இவர் சொல்லியிருக்காரு. இப்படி தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் வேறு மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா இந்த ப்ரொடியூசரு தென் மாவட்டத்துக்காரரு, நடித்தவங்க 10 வட இந்திய நடிகர்கள், 10 தென்னிந்திய நடிகர்கள், தயாரிப்பாளர் தென் மாவட்டத்துக்காரரு, டைரக்டர் வட மாவட்டத்துக்காரரு, கேமரா பண்ணவர் திருநெல்வேலியில் இருந்தாலும் யூஎஸ்ல இருந்து வந்திருக்காரு. அது மாதிரி வந்து ஒரு கொலாபரேஷனாக ஒரு மிக்ஸ்டாக இவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்கில் இந்த படம் வந்திருக்கு. நீங்கள் அப்படித்தான் படமாக தான் பார்க்கணுமே தவிர இதுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ வெறுப்போ ஏதோ இருந்துச்சுன்னா கூட டே அண்ணடா விட்றா
பொழைச்சி போட்டுனான்னு நினச்சி விட்டுருங்க. அப்படி கூட வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறது, ஏன்னா ஒரு நல்ல சினிமாங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க, 31 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சரித்திர படத்தை கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதை கொண்டாடணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். அந்த மாதிரியான எண்ணம் இல்லைன்னா கூட தவிர்த்துருங்கன்றேன். ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்த படங்களுக்கு அது ஒரு பெரிய இதாகும். ஏன்னா அடுத்து வேறு தயாரிப்பு 4-5 கமிட்மெண்ட் இருக்குது இதே ஆஃபீஸில். உங்களுக்கு இப்போது எத்தனை இன்டர்வியூ இருக்குது, அடுத்த லைனாக இன்டர்வியூ இருக்குது, அப்போ உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, டேரக்டர். நீங்கள் அப்படி பாருங்கள் சினிமாவை. ஐயோ இது இப்போ நம்ம கல்லெறிகிறதுக்கு முன்னாடி அப்பா இது இந்த கல்லை தூக்கி போட்டு எரிஞ்சோம் அப்படின்னா இது ஒரு 500 குடும்பத்து மேலே விழுகுதுன்னு பாருங்கள். கரெக்டு தானே? அப்படி பாருங்கள். சப்போர்ட்டிங் ரோல் நம்ம நார்மலாக சொல்லி கடந்து போயிடுறோம். அந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வந்து டீமை மட்டும் சப்போர்ட் பண்ணுறது இல்லாமல், ஸ்க்ரீனில் மட்டும் சப்போர்ட் பண்ணுறது இல்லாமல், ஆஃப் த கேமராவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கீங்க. அதே மாதிரி சமுதாயத்தில் நம்ம என்ன விஷயம் சொல்லணுமோ அதை வந்து சினிமா மீடியமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணி படங்கள் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வரணும். அடுத்து வந்து வாடிவாசல் ஸ்டார்ட் ஆகணும், வெற்றிமாறன் சார் கூப்பிடணும். ஸோ அது மாதிரி அடுத்த இலக்குகளை நோக்கி போகணும். இதே எனர்ஜெட்டிக்கோட, ஆமாம், இதே எனர்ஜியோட பல படங்கள் தொடர்ந்து நடிக்கணும், மக்கள் பேராதரவு கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. பிகின் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.